வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தவரை பல ப்ராடக்ட் ரிலேட்டடான தகவல்கள், ஏற்றுமதிக்கான அடிப்படையான விவரங்கள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராடக்டை ஏற்றுமதிக்காக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு பல இன்ஃபர்மேஷன்ஸ், ஏற்றுமதிக்கான விவரங்கள் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்கோம். பல பேர் அதை நேரடியாக அதை பார்த்துட்டு டைரெக்டாகவே எங்ககிட்ட ஏற்றுமதிக்கான ட்ரைனிங்கு, லைசன்ஸ் ப்ராசஸ், ஆலோசனை இது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்றுமதிக்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு, லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் ஏற்றுமதிக்கான ஆலோசனையும் கொடுத்துட்ருக்கோம், டாக்குமெண்டேஷன்ஸை பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கும் இதே மாதிரியான ஏற்றுமதிக்கான ஆலோசனை, ட்ரைனிங்கு, லைசன்ஸ் ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்கு இது எல்லாமே உங்களுக்கு வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா விஷயமும் நாங்கள் செஞ்சு தரோம். நீங்கள் எந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக வாரீங்களோ அது ரிலேட்டடான ஆலோசனையும் வழிகாட்டுதலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படலாம். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள். ஸோ இது எண்ணெய் வித்துக்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருந்து பல நாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 125 நாடுகளுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல முக்கிய தகவல்கள் இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட நிலை என்ன, ஆயில் சீட்ஸ் எக்ஸ்போர்ட்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, என்னென்ன மாதிரியான ஆயில் சீட்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு, நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ல ஆயில் சீட்ஸ் அதிக உற்பத்தி ஆகுது, எங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது, என்னென்ன பர்பஸுக்கு நம்ம ஆயில் சீட்ஸை வெளிநாட்டில் இம்போர்ட் பண்றாங்க, எந்தெந்த நாடுகள் இம்போர்ட் பண்றாங்க, நம்ம ஆயில் சீட்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்ம இந்தியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, அதை பத்தி என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு முழுமையான விவரங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த ஆயில் சீட்ஸை பொறுத்தளவுல இந்தியா 4வது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதாவது உற்பத்தியில உலக அளவில் ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில 4வது இடத்துல இருக்கு வேர்ல்டு வைடா. நம்ம நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 125 நாடுகளுக்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 125+ கண்ட்ரிஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கான வாய்ப்புகள் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கு. அதாவது ஆயில் சீட்ஸோட தரமும் அதுக்கான தேவையும் பல நாடுகளில் இருக்கிறதுனால, நம்ம நாட்டில் இருக்கிற ஆயில் சீட்ஸோட தரம் அதிகமாக இருக்கிறதுனால பல நாடுகள் நம்ம நாட்டில் இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. போட்டு பல நாடுகள் வாங்குறாங்க. நம்ம நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் நம்ம இருந்தால் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான ஆயில் சீட்ஸ் அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்நட் சீட், கடலை கிரவுண்ட்நட் சீட் அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோயா பீன்ஸ், அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில், சன்ஃப்ளவர் சீட்ஸ், சீசேம் சீட்ஸ், எள்ளு நம்ம ஏற்கனவே அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, இந்த மாதிரி எள்ளு சீசேம் சீட்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றியே நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் நைஜர் சீட், அப்புறம் கடுகு, மஸ்டர்ட் சீடு, காட்டன் சீடு, கேஸ்டர் சீடு, இதெல்லாம் அதிகமாக இங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆகும். சீடாகவே நம்ம அனுப்ப முடியும். அதுக்கு என்ன ப்ராசஸ், அதுக்கு என்ன அனுமதி வாங்கணும், என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ல இதற்கான உற்பத்தி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், கர்நாடகா, இந்த மாநிலங்களில் இந்த சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன சீட்ஸுக்கான உற்பத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு வகையான சீட்ஸ் அதிகமாக கிடைக்கும், உற்பத்தியும் நடக்கும். அப்போ நம்ம எந்த சீடு நம்ம வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமோ, அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள போகிறோமோ, எந்த ஸ்டேட்லேருந்து வாங்கணுங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டேட்டில் நம்ம ப்ரொக்யூர் பண்ண முடியும். அங்கேருந்தே நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டுக்கு நம்ம ஹோம் பிளேஸுக்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பணம் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வாங்குறீங்களோ, குஜராத்தில் வாங்குறீங்களா, குஜராத்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வெஸ்ட் பெங்காலில் வாங்குறீங்களா, வெஸ்ட் பெங்கால்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்டேட்லேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பாயிண்ட் இருக்கோ, எந்த நம்மளுடைய லோடிங் பாயிண்ட்டை உருவாக்கிட்டு அங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம வாய்ப்பை உருவாக்குறதா நம்மளுடைய விஷயம் தான். அதுக்கான விவரங்கள் தான் தெரியணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம சொன்ன மாதிரி யூஎஸ்ஏ. நம்ம ட்ரேடிங் பார்ட்னரில் அதிக இம்போர்ட்டர் கண்ட்ரி யூஎஸ்ஏ தான். ஸோ இந்த ஆயில் சீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யூஏஇ,
நெதர்லாந்து, சைனா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, ஜெர்மனி, இந்தோனேசியா, வியட்நாம் அண்ட் சிங்கப்பூர் அண்ட் கனடா, வியட்நாம், இந்த மாதிரி பல நாடுகள் நம்ம நாட்டில் இது இம்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் பல நாடுகள் சொல்லிட்டே போகலாம். நான் 125 நாடுகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொன்னது சில நாடுகள் பேர் சொல்லியிருக்கேன். அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் USA, UAE, நெதர்லாந்து, சைனா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், வியட்நாம், இந்தோனேசியா, ஸ்பெயின், இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். இன்னும் சின்ன சின்ன அளவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஆயில் சீட்ஸை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும், லைசன்ஸ் எடுக்கணும். அப்புறம் இதற்குனே வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் ஆயில் சீட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் IOPEPC அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம், இந்தியன் ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா, அதில் மெம்பர்ஷிப் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த ஆயில் சீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அதோட எண்ணெய் வித்துக்களுடைய தரம் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுத்தம் ரொம்ப முக்கியம். அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதோட ஆயில் வரக்கூடிய அந்த ஆயில் கண்டென்ட்டோட கெப்பாசிட்டி, அதோடைய ஆயிலோடைய நியூட்ரிஷன்ஸு, இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பையரோட ஸ்பெசிஃபிகேஷன் படி அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களோ அவங்க அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண அனுப்ப வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ என்னென்ன பர்பஸுக்காக இதை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் சீட்ஸ் பொதுவாக வந்து ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி இண்டஸ்ட்ரி அதிகமாக இம்போர்ட் பண்ணி இந்த ஆயில் சீட்ஸை வாங்குறாங்க. அடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸுக்கு அதிகமாக போகுது, சாஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு அதிகமாக போகுது. அப்புறம் ஸ்நாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இந்த பொருளை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பல பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு இன்கிரீடியன்ஸாக இந்த ஆயில் சீட்ஸ் தேவைப்படுறதுனால இந்த பொருட்கள் அதிகமாக பல நாடுகள் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆயில் எடுக்கிறதுக்கு தான் இல்லை, இந்த ஆயில் சீட்ஸை பயன்படுத்தி பல இன்கிரீடியன்ஸுக்காக இந்த பொருளை வந்து கன்வெர்டட் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றுறதுக்காக இதை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆயில் சீட்ஸில் வந்து உங்களுக்கான விஷயங்கள் அதிகமாக தெரிந்தால் இல்லை தெரிந்து கொண்டு இந்த தொழிலில் ஈடுபடலாம். ஸோ ஏற்றுமதி வாய்ப்புகளை நீங்களும் உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு இது சம்பந்தமான ஏற்றுமதிக்கான தகவல்கள், ஆலோசனை, ட்ரைனிங்கு, லைசன்ஸ் ப்ராசஸ் இதெல்லாமே பண்ணி கொடுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் செய்து தருகிறோம். தொடர்ந்து ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.